தமிழ்நாடு அரசுக்கு, சென்னை மாநகராட்சிக்கு ராமிரெட்டி கான்ட்ராக்டர் தான் முக்கியமாக. அவங்களுக்காக எங்களை நீங்கள் கைது பண்ணி ஜெயிலில் வைப்பேன்னு சொன்னாலும், எங்களை தூக்கி போடுவேன்னு சொன்னாலும், ராமிரெட்டி உனக்கு ஓட்டு போடல. நாங்கள் எங்களை கைது பண்ணால் கைது செய்கிறதுக்கு நீங்கள் முடிஞ்சால் கைது பண்ணுங்கள். இப்பயும் சொல்கிறோம், கைது பண்ணுங்கள். எங்களை காப்பாற்றுவாங்க, மாணவர்கள் காப்பாற்றுவாங்க, இளைஞர்கள் காப்பாற்றுவாங்க, தொழிலாளர்கள் காப்பாற்றுவாங்க. இப்போ பொதுமக்களை வந்து மடிக்கிட்ட அப்படின்றாங்க. பொதுமக்களுக்கு நாங்கள் பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் இப்போ நாங்கள் பொதுமக்கள் இருக்கிறோம். இப்போ இந்த போலீஸில் வந்து பொதுமக்களை பாவம் இப்போ ரொம்ப இடத்துல ஆகிட்டாங்க. அனுமதிக்கப்பட்ட இடத்தில் கோரிக்கை விடுத்தோ தங்களது கோரிக்கையை காவல்துறையிடம் தெரிவித்து அவர்களின் ஒப்புதல், அவர்களின் ஆணை பெற்ற பிறகு இந்த போராட்டத்தினை நீங்கள் எவ்வாறு வழி செய்கிறீர்களோ அந்த மாதிரி ஏற்பாடு செய்து கொள்ள உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் இந்த நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கும் பட்சத்தில் நீங்கள் தொடர்ந்து இதே இடத்தில் போராட்டத்தில் ஈடுபடுவீர்களானால் நீங்கள் அனைவரும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிற்கு உள்ளாகியவர்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த அறிவிப்பு வாயிலாக காவல்துறை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு ஆபீஸ் போயிட்டு வருவாங்க, ஒரு குழந்தைங்களை விட்டு வருவாங்க. இப்போ அவங்களாம் பாவம் அவசரப்பட்டு நிற்கிறாங்களே, இது என்ன நியாயம்? இது எப்படி? இது சேகர் பாபு, இப்போ சேகர் பாபு முதலமைச்சரா இல்லை முக ஸ்டாலின் முதலமைச்சரா? யார் இதில் முதலமைச்சர்? அவர் ஏன் வரமாட்டாரு? அவர் ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னே அவருக்கு தெரியாதாம அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது எப்படி அது தெரியாதப்போ ஒரு முதலமைச்சர் ஒரு டிவி பார்க்க மாட்டாரா, ஒரு நியூஸ் பார்க்க மாட்டாரா, ஒரு பேப்பர் படிக்க மாட்டாரா? அது எப்படி முதலமைச்சருக்கு தெரியாத போயிடும் சொல்லுங்க. இப்போ இவர் முதலமைச்சர் மாதிரி இவர் பண்ணுறாரு, சேகர் பாபு அண்ணன் அவர் பண்ணுறாரு. இப்போ இது வரைக்கும் அந்த சாப்பிட்டதுங்களா இல்லையான்னு கூட எட்டி கூட யாரும் அந்த பிரியாவும் பார்க்க மாட்டாங்க, அந்த சேகர் பாபு அண்ணன் பார்க்க மாட்டாரு, யாருமே பார்க்க. இதெல்லாம் இப்போ பேசுகிறாரு, இந்த அதிகாரம் இப்போ பண்ணுறாரு. அம்மா கூட இருக்க சொல்ல சைலண்ட்டாக போவார், சைலண்ட்டாக வருவார். இந்த மாதிரிலாம் அவ்வளோ அராஜகம் கிடையாது. ஆனால் இப்போ ரொம்ப அராஜகம். ஆனால் ஜனங்க ஒரு ஓட்டு கூட ஜீரோவில் தான் வரும். என்னை எடுத்துட்டா கூட எடுக்கட்டும், அதை பற்றி நான் கவலைப்படல. ஏன்னா இந்த மக்களுக்கு என் ஒரு ஆளால் கூட அந்த மக்களுக்கு வேலை கிடைக்கட்டும். எனக்கு கிடைக்கலாம் கூட கவலை இல்லை. நான் இவ்வளோ பேசுறதுக்காக என்னை எடுத்துருவாங்க வேலையிலேருந்து. அது என்னை பாரதி அண்ணன் விட மாட்டார். ஆனால் இவர் தான் இன்றைக்கி எங்களுக்கு ஒரு வழி போகிறக்கு, அந்த பாரதி அண்ணனால எங்களுக்கு ஒரு வழி போகிறதுக்கு. இப்போ கைது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லாமே பண்ணிட்டாங்க. என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படிமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்த கட்ட நடவடிக்கைனாக்கா இப்போ ஒரு ஜல்லிக்கட்டில் ஜனங்கள்லாம் அவ்வளோ ஜனம் வந்தது, நாங்களும் வந்தோம். ஏன்னா அவங்க இப்போ போட்ட ஒரு தட்டு கிட்டு எல்லாத்தெல்லாம் நாங்கள் தான் எடுத்து போட்டோம். இப்போ அவங்க அவ்வளோ ஜனங்க அன்றைக்கி வந்தாங்க. இன்றைக்கி எல்லாம் காலேஜ் பசங்கள்லேருந்து, விஜய் ஆளுங்கள்லேருந்து, எல்லாம் அந்த அட்வொகேட்டுலேருந்து எல்லாமே வராங்க. ஒரு ஆளை செட் பண்ணி நமக்கு சொல்ல கூட வாய்ப்பு இல்லை. நம்மளை வெளியேறணும்னு சொல்லி உத்தரவாதத்தை சொல்லி பேச்சுவார்த்தை பொய்யா கொடுத்து கோரிக்கை பற்றி எதுவும் பேசாமல் வெளியே போட்டு சொல்லிருக்காங்க. முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. எங்களை அரெஸ்ட் பண்ணால் கூட நாங்கள் கவலையே பட மாட்டோம். நாங்கள் அதுக்கும் ரெடி, எல்லாத்துக்குமே நாங்கள் ரெடி தான். எங்களுக்கு நிரந்தர பணி வர வரைக்கும் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். எங்களுக்கு நிரந்தர பணி பண்ணணும்.
எங்களுக்கு ஒன்று பர்மிட் பண்ணணும், இல்லை நிரந்தர பணி பண்ணணும். கல்லூரி மாணவர்களே சட்ட கல்லூரி மாணவர்களே சட்ட கல்லூரி மாணவர்களே சட்ட கல்லூரி மாணவர்களே துப்புரவு பணியாளர்களுக்கு ஆதரவாக போராட்டம் ஆதரவாக போராட்டம் திமுக அரசு விடியல் அரசு உச்ச நீதிமன்றமே உச்ச நீதிமன்றமே தமிழக அரசு உயர் நீதிமன்றமே நீதிமன்றங்கள் எத்தனை இருந்தும் எங்களுக்கு நீதி இல்லை நினைக்காதீங்க. நாளைக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து வேற மாதிரி ஆகும். நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களே வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகும்போது ஒரு ஆசைனாக்கா நீங்கள் செய்கிறது உங்கள் பிள்ளைங்க பார்த்து கற்றுப்பாங்க. நாளைக்கு வந்து அவங்கள வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல பசங்களாம் வளருவாங்க. நீங்கள் வந்து நமக்கு என்ன நீங்கள் தட்டி கழிச்சிங்கன்னா இது வந்து பிரச்சனை வந்து சால்வ் ஆகாது. ஒரு வாட்டி நீங்கள் வந்து இறங்கி எங்களுக்காக போராடுங்க, நினச்சி பாருங்க, எங்கள் முகத்தில் இருக்கிற எல்லாரும் முகத்தை நினச்சி பாருங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டு என்ன வேலை செஞ்சேன்னு. நான் அரசாங்கத்துக்கு குறை சொல்ல எதுவுமே பண்ணல. எங்களுக்கு பணி நிரந்தரம் தேவை. பொதுமக்களான நீங்கள் வந்து எங்ககிட்ட பேசணும், போயிட்டு அதிகாரிகிட்ட பேசி நீங்கள் பண்ணுங்க. ஒன்று நீங்கள் போராட்டம் பண்ணாலும் சரி, இல்லை இறங்கி எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாலும் சரி. பொதுமக்கள் வந்து பிஸ்கட் கொடுத்துருந்தாங்க, எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ போலீஸ்காரங்க எல்லாம் தடை பண்ணி எதுவுமே கொடுக்கூட ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. அப்போ எங்கள் நிலைமையில பச்சை தண்ணி இல்லாமல் உட்காந்துக்கிறோம். ஒரு பச்சை தண்ணி இல்லாமல் உட்காந்துக்கிறீங்க. வெளியில் போனால் உள்ளே விட மாட்டோம். நாங்கள் பேர் கட்டி போட்டு பப்ளிக் அரசு வந்து கொடுத்தா கூட உள்ளே சேர்க்க மாட்டோம், தூக்கி போடுறாங்க போலீஸ்காரங்க. காவல்துறை நான் ஒன்று கேட்குற காவல்துறை கிட்ட, இதே காவல்துறை வந்து ராம்கி கான்ட்ராக்ட் கொடுத்து காவல்துறையா நீ கான்ட்ராக்ட் எடுத்து போயிட்டேன்னு சொல்லி கொடுத்தாங்க. காவல்துறை ஒத்துக்குமா? என்னோட கேள்வி, காவல்துறை ஒத்துக்குமா? இதுக்காண்டி காவல்துறை ஒத்துக்குனாங்கனாக்கா நாங்கள் இப்போ ராம்கி கான்ட்ராக்டுக்கு போகிறோம். காவல்துறை வந்து நான் கான்ட்ராக்டுக்கு போகிறோம்ப்பா, நாங்கள் எல்லாம் போகிறோம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் இப்போவே போகிறேன் ராம்கி கான்ட்ராக்டுக்கு. நான் மட்டும் இல்லை, என் ஜனத்தொகை எல்லாம் போயிடுவாங்க, கூட்டின்னு போகிறேன். ஆனால் காவல்துறை போமா? ஏன்னா காவல்துறை போச்சுன்னாக்கா தமிழ்நாடு அரசு வந்து நடத்த முடியாது, ரொம்ப பிரச்சனைக்காக இருக்கும். ஏன்னா அவங்க முக்கியத்துவம், குப்பை வர்ற நாங்கள் முக்கியத்துவம் கிடையாது. ஏன்னா அவங்க தங்கத்தட்டு, நாங்கள் தகரத்தட்டு. இதுதான் வித்தியாசம், வேறு எதுவுமே இல்லை. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க ராஜா, நாங்கள் கிடையாது. நாங்கள் எப்பவுமே பூஜா தான். இப்போது சொல்கிறோம், எங்களுக்கு பப்ளிக்கான நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. தயவுசெய்து கையெழுத்து கும்பிட்றேன். நான் நினச்சி பார்த்தாலும் பாருங்க, நான் எல்லோரும் வந்து ஒன்றா சேர்ந்து, நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கவர்மெண்ட் எதுக்குறீங்களோ இல்லை எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாலும் போதும். நீங்கள் கவர்மெண்ட் எதுக்கு தேவையில்ல, எங்களுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க. தயவுசெய்து கேட்குறேன், இதுதான் எனக்கு என்னோட கோரிக்கை. நீங்கள் ஆதரவு கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து தமிழ்நாடு அரசு வந்து இறங்கி வரும். எந்த மன்றமே நினைக்காது. உங்களோட கோரிக்கையோ உங்களோட ஆர்ப்பாட்டம் தான் உங்களோட பலமே. நினைக்கிறத சாதிக்க முடியும். நான் கடலை வரட்டும், என்ன வேணா வரட்டும், இது ஜனநாயக நாடு. அவங்க சொல்லி அந்த இடத்துலயோ அந்த நாளையோ நம்மளால பண்ண முடியாது. பசி தீவிரம் போராட்டம் ஒன்றுபட்ட போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் சிந்தாபாத் சிந்தாபாத் LTUC சிந்தாபாத். கார்பரேஷன்ல சம்பளம் தரவே நாங்க வாங்கணும். இன்ன வரைக்கும் அப்படிதான் வாங்கணும். திடீர்னு வந்து ராம்கி காரனை விட்டுட்டு கான்ட்ராக்ட்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு இடையில சமூக வலைதளங்கள்ல ஒரு பேச்சு நடக்குது. அண்ணன் நேர அண்ணனுக்கு கமிஷன் போச்சு, சேகர் பாபா அண்ணனுக்கு கமிஷன் போவாதான் இந்த பஞ்சாயத்து நடத்துறாங்க. சேகர் பாபா அண்ணன் இந்த கதைக்கு சேகர் பாபா அண்ணனுக்கு என்ன சம்பந்தம்? யார் வந்தாரு இந்த கதையில? அவரு எங்களுக்கு அமைச்சர் யாரு? போயிட்டு நீங்க வாங்க ஏன் கூப்பிடுறாரு அவரு? அமைச்சர் இந்த வருஷம் இருப்பாங்க, அடுத்த 5 வருஷத்துல போயிடுவாங்க. அதிகாரிகள் தானே உங்களை வந்து ஆமா, எந்த அதிகாரியா வரலையா? ஒரு அதிகாரி மூஞ்சி கூட எப்படி இருக்க நாங்க பாக்கலையா? இன்ன வரைக்கும் பாக்கலையா ஒரு அதிகாரி மூஞ்சி கூட? கமிஷன் டெய்லி இந்த பக்கம் தான கிராஸ் பண்ணுது. கமிஷனர் இப்படி போறாரு வராரு, எங்களை பார்த்தாரு அவரு. கமிஷனர் போறாரு வராரு, எங்களை பார்க்கல அவரு. குப்பால்றவங்க ஒரு கேவலம் நினைச்சிட்டாங்க. ஏன் குப்பால்றனா? கேவலம் அத ஒதுக்கி வச்சிராங்க. குப்பை மேல ஒதுக்கி வச்சிராங்க தெரியல. அது குப்பால அது அதே ஒரு வேற எதனா ஒரு இது பண்ணினானே ஒருத்தர் பண்ணாங்களா? பிரியாக்கா சொன்னாங்களா என்னன்னு? இவங்கள பார்க்க தகுதி இல்லன்னு பிரியாக்கா சொன்னாங்களா? எப்படி
சொல்லுவாங்க தகுதி என்ன கிளாஸ் எடுக்கிறாங்களா? கிளாஸ் குப்பியா நாங்க எத்ததால எங்க கிட்ட தகுதி இல்லையா? தனியார்மயப்படுத்துவதற்கு எதிரான போராட்டம் இன்றைக்கு 13வது நாளாக அமைதியான முறையிலே இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு அரசு சார்பிலே இவர்களாகவே ஜோடித்து ஒரு மனுதாரரை நியமித்து இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி முன்பு இன்றைக்கு 11வது வழக்காக இந்த இடத்திலே சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிறார்கள். காவல்துறை அறிவிப்பு கொடுத்திருக்கிறது 41A கீழ் பிரிவின் கீழ். அதன்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இவர்கள் செட் செய்து இவர்கள் ஏற்பாடு செய்து இவர்கள் மூலமாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுநல வழக்காக எந்த பொதுமக்களும் புகார் தரல. ஏன் சம்பந்தப்பட்ட மனுதாரரும் புகார் தரல. எங்களுக்கு வக்காலத்து போடக்கூட நேரம் தரல, பதில் போடுறதுக்கு கூட நேரம் தரல. அவங்க சைடில் எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்கல. இதெல்லாம் கொடுக்காமலே இன்றைக்கு சட்டப்படி தான் நீங்கள் போராட முடியும், சட்டத்துக்கு உட்பட்டு போராட முடியலன்னா நீங்கள் 41A கீழே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அரசாங்க தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் எங்கள் மீது ரொம்ப அக்கறை இருப்பது போல், ஐயோ அவங்களாம் ரொம்ப வீக்கர் செக்ஷனு, அவங்களா கலைஞ்சு போய்ட சொல்லி நீங்களே வேண்டுகோள் வைங்கன்னார். அதை நீங்களே சொல்லிக்கோங்கன்னு சொன்னார். அப்படின்னா இவங்களே தொட்டிலையும் ஆட்டுவாங்களாம், இவங்களே கிள்ளி விடுவாங்களா, இவங்களே தொட்டிலையும் ஆட்டுவாங்களாம். அவர்களுக்கு எங்களை வெளியே அனுப்பணும்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் முடிவெடுத்ததாக நினச்சிட்டு உக்காந்துருக்காங்க. பேச்சுவார்த்தை கூப்பிட்றோன்னு சொல்லி உக்காந்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்னென்னா இந்த போராட்டம் பெரும்பான்மை அருந்ததியினா ஆதி திராவிட பெண் தொழிலாளர்களுக்கான போராட்டமாக அமைதியான முறையில் நடந்துட்டு வருது. இன்றைக்கி பொதுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், வழக்கறிஞர்கள், ஊடகத்தினர் அத்தனை பேரும் இந்த பக்கத்துக்கு ஆதரவாக இருக்காங்க. அவங்களால அதை பொறுத்துக்கொள்ள முடியல. நாங்கள் எங்களை கைது பண்ணால் கைது செய்கிறதுக்கு நீங்கள் முடிஞ்சால் கைது பண்ணுங்கள். இப்பயும் சொல்கிறோம், கைது பண்ணுங்கள். எங்களை காப்பாற்றுவாங்க, மாணவர்கள் காப்பாற்றுவாங்க, இளைஞர்கள் காப்பாற்றுவாங்க, தொழிலாளர்கள் காப்பாற்றுவாங்க, பெண்கள் காப்பாற்றுவாங்க, ஊடகத்துறையினை காப்பாற்றுவாங்க. உங்ககிட்ட நாங்கள் நம்பிக்கையாக எங்கள் கோரிக்கையை விட்டுட்டு நாங்கள் நிற்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கு, சென்னை மாநகராட்சிக்கு ராமிரெட்டி கான்ட்ராக்டர் தான் முக்கியமாக. அவங்களுக்காக எங்களை நீங்கள் கைது பண்ணி ஜெயிலில் வைப்பேன்னு சொன்னாலும், எங்களை தூக்கி போடுவேன்னு சொன்னாலும், ராமிரெட்டி உனக்கு ஓட்டு போடல, ஓட்டு போட்டது நாங்கள் தான் சொல்லி நாங்கள் களத்தில் நிற்போம். ஒருபோதும் பின் ஒதுங்குவதோ பயப்படுவதோ கலைஞ்சி போகிறதோ நாங்கள் செய்ய மாட்டோம். ஒருபோதும் பயப்பட மாட்டோம். என்ன வேணால் பண்ணுங்கள். 1000 போலீஸை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருங்க, பஸ்ஸெல்லாம் அடைக்க வச்சுருங்க. நீங்கள் தான் டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்துறீங்க பொதுமக்களுக்கு இருவிட. நீ 1000 போலீஸை கூட்டு வந்தாலும் சரி, நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறோம், நீ பீரங்கி தூக்கிட்டா, துப்பாக்கி தூக்கிட்டா, இன்னும் நிறைய போலீஸை போடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். ராமிரெட்டி தான் உங்களுக்கு முக்கியமா? உங்களுக்கு கான்ட்ராக்டர் முக்கியனால எங்கள் ஜனங்களை நீங்கள் அடித்து அரெஸ்ட் பண்ணலான்னு நினைப்பீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் சும்மா வேடிக்கை பார்ப்பாங்களா? நான் மக்கள் மீது நம்பிக்கை வச்சுருக்கோம். மக்கள் எங்களை சும்மா விட மாட்டாங்க, மக்கள் எங்களை அப்படியே கைவிட மாட்டாங்க, அனைத்து அரசியல் கட்சியிலும் கைவிட மாட்டாங்க, எங்களுக்காக நிற்பாங்க. நம்பிக்கையில் நீதிக்கான போராட்டம் நடக்குது. அவங்க கோர்ட்டில் சொல்கிறாங்க, நாங்களாம் அவங்கள துரத்த மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம், அவங்களா கொஞ்சம் போய்ட்டு சொல்லுங்கள், நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். தலைமை நீ சொன்னார், அவங்கக்கிட்ட நீங்கள் பேசிக்கோங்க, அவங்ககிட்ட போய் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கன்றார். ஆனால் ஒன்று, எங்களுக்கு எந்த வாய்ப்பும் தரல. கோர்ட்டில் எங்கள் தரப்பை சொல்வதற்கு எந்த வாய்ப்பும் தராமலே எங்களை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. போலீஸ் இங்கே எதாவது அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, இங்கே உள்ள பெண் தொழிலாளர்களுக்கு உயிருக்கு ஆபத்தோ உடலுக்கு ஆபத்தோ ஏற்பட்டால் இந்த சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர், இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள், மேயர் அவர்கள், துணை மேயர் அவர்கள், இங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யார் யார் உயர் அதிகாரிகள் இருக்காங்களோ அத்தனை பேர் இதுக்கு பொறுப்பு. நீங்கள் ஏதாவது பண்ணி ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு. அமைதியான முறையில் ஓரமாக உக்காந்து வேலை கேட்டுட்டு கெஞ்சி இங்கே உக்காந்துட்டு அமைதியாக நிற்கிற பெண்கள் ஒரு அசம்பாவிதம் கூட பண்ணாமல் அமைதியாக இருக்கிறவங்கள வழக்கை ஜோடித்து செட் பண்ணி போட்டு வெளியே தள்ளுவேன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, உங்களுக்கு சமூக நீதி சமத்துவ ஆட்சி சொல்கிறதுக்கு நீங்கள் வெக்கப்படணும். நாங்கள் நல்ல முறையில் முடிவெடுப்போம். இன்னொன்றையும் சொல்கிறோம், முதல்வர் அவர்கள் பேசணும். நீங்கள் நேற்று இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரிஸ்க்கு வந்திருக்கீங்க, நான் பாதி கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்கீங்க, அதனால தான் என் பேர் ஸ்டாலின் சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு நட்பு விமர்சனத்தையும் மற்ற விமர்சனத்தையும் வித்தியாசம் தெரிய காண முடியும் சொல்கிறீங்க, கம்யூனிஸ்ட்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க.
இடதுசாரின்னு சொல்லிக்கிறீங்க. இடதுசாரி என்றைக்குமே முதலாளிகள் கார்ப்பரேட் பக்கம் நின்னதில்லை, தொழிலாளிகள் உழைக்கும் மக்கள் பக்கம் தான் நிற்பாங்க. நீங்கள் நிஜமாகவே நீங்கள் கம்யூனிஸ்ட்னு சொல்கிறீங்கன்னா, இடதுசாரின்னு சொல்கிறீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு வாங்க, எங்களை கூப்பிட்டு பேசுங்க, குறையை தீர்த்து வைங்க. நீங்கள் எங்களுக்கு 31/7/2025 இருக்கக்கூடிய எங்கள் தொழிலாளர்களுக்கு வேலையை கொடுங்க, நாங்கள் உடனே வேலைக்கு போக ரெடியாக இருக்கோம். முதல்வர்கள் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை பண்ணோம். வேண்டுமென்றே வலிச்சு திணிச்சு நாங்கள் போராடணும்னு நினைக்கல. தமிழ்நாடு அரசுக்காக நாங்கள் வேணுன்ட்டே போராட்டம் ஏற்று நடத்தணும்னு நினைக்கல. வேறு வழி இல்லாமல் வீதிக்கு தூக்கி போட்டீங்க, வேலையை விட்டு தூக்கி போட்டீங்க. இப்போ கார்பரேஷன் வெளியே நாங்கள் இருக்கிறது அசிங்கம் அழுக்குன்னு சொல்லி இங்கேருந்து தூக்கி போடணும்னு பார்க்குறீங்க. நாங்கள் தொடர்ந்து நிற்போம். நீ அழுக்கு அசிங்கன்னா உன் தலையில் தான் அழுக்கு அசிங்கம் இருக்குது. அந்த அழுக்க, அந்த குப்பையை, தலையில் இருக்கிற குப்பையை அகற்றும் வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும்.